மக்களே, கோவையில அமுதன் அப்படிங்கிற ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்ட அந்த விவகாரம் சட்டசபையில மிகப்பெரிய ஒரு அமளி ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த எதிர்கட்சியை சார்ந்த ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் அமைச்சர் சரத்தின் மீது சம்பந்தம் இல்லாம வாய்ந்த அந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சாட்டை மாமாவினுடைய இந்த பேச்சு அடுத்து நீங்க இது மாதிரியான பேச்சு மிகப்பெரிய ஒரு கேலி குத்து ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தி தான் நம்ம முழுக்க முழுக்க நம்முடைய வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, முதல்ல நம்ம சாட்ட மாமாவை பார்த்துட்டு வந்துடும். வாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணியாச்சு, மார்க்கண்டையனை கைது பண்ணியாச்சு, உதயநிதியை தூக்கியாச்சு, அடுத்து நீங்க தான். என்ன சொல்றாப்ல அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணியாச்சு, மார்க்காலையில கைது பண்ணியாச்சு, உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணியாச்சு. சரி, இவங்க எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. இப்ப அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்ப சொல்லுங்க. அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணாங்க அப்படின்னா அவரு முன்னாள் அமைச்சர், என்ன சட்டமன்ற உறுப்பினர். மார்க்காலையனை கைது பண்ணாங்க அப்படின்னா அவரு சட்டமன்ற உறுப்பினர். ஏன்னா உதயநிதியை கைது பண்ணாங்க அப்படின்னா அவர் முன்னாள் டெப்டி சீஃப் மினிஸ்டர். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர். ஏன்னா அவங்க எல்லாம் கைது பண்ணாங்க. இப்ப நீங்க ஏன் துடிக்கிறீங்க? அடுத்தது நீங்க தான் அப்படின்னு யாரு சொன்னது? நீங்களா சொல்லிக்கிறீங்க. ஒரு படத்துல வடிவேலு நானும் ரவுடி, ஏன்னா நானும் ஜெயிலுக்கு போறேன் வாண்டடா போலீஸ் வண்டியில ஏறி ஜெயிலுக்கு போற இல்லையா, அஞ்சு கூட இந்த போலீஸ்காரருக்கு பாப்பல, இவன் யாரா ஜோக்கரு, இவனே எடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம நானும் ரவுடிதான் இந்த வெத்து சீன் போடுறதுதான் இந்த சாட்டை கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். உங்களை யாருமே சீண்டி கூட பார்க்கல. இது வரைக்கும் எந்த தேர்தலையும் டெபாசிட் கூட வாங்கல. ஏன்னா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், என்ன முன்னாள் துணை முதலமைச்சர், இவங்களோட உங்களை ஒப்பிட்டு பேசுறீங்க பாத்தீங்களா? மிகப்பெரிய காமெடியா இருக்கு. முன்னாள் அமைச்சரை கைது பண்ணிட்டாங்க, முன்னாள் துணை முதலமைச்சரை கைது பண்ணிட்டாங்க, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினரை கைது பண்ணிட்டாங்க, அடுத்தது நீங்க தான், என்னைத்தான் கைது பண்ண போறாங்க. யோ, விஜய் முன்னாடியே சொல்லிட்டாரு நம்மளுடைய முதல்வர், ஏன்னா கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்க மாட்டோம், நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் உங்களெல்லாம் எதிர்க்க முடியாது பாசு. உங்களெல்லாம் கணக்கிலே இல்ல, களத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்களதான் நாங்க எதிர்ப்போம், அவங்க கூட தான் சண்டை போடுவோம். புலியும் சிங்கம் சண்டை போட்டு இருக்கும் போது ஓனாயி ஓரமா ரெண்டு வேடிக்கை தான் பார்க்கணும். நானே சண்டைக்கு போறேன்னு சொன்னா அது ரொம்ப தப்பு பாசு. அப்படிலாம் வரக்கூடாது. புலியும் சிங்கமும் சண்டை போடுது அப்படின்னா அதுல லாஜிக் இருக்கு. சிங்கமும் ஓனாயும் சண்டை போடுதுன்னா அதுல என்ன லாஜிக் இருக்கு? ஏற்கனவே விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு, உங்களை நாங்க எதிர்க்க மாட்டோம், நீங்க கெட்டு போன பேசு, உங்களை தொட்டு கூட பார்க்க காரி துப்பாத வரையா சொல்லிட்டாரு. மறுபடிக்கும் நாங்க வாண்டடா நாங்களும் ரவுடி வந்தீங்கன்னா அது எப்படி? இப்ப இந்த கரூர்ல உயிரிழந்த அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்ததை எதிர்த்து நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு தடை வாங்கினீங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் மூஞ்சில கரியை பூசி அனுப்பிவிட்டாங்க. இந்த அவமானம் தேவையா? அதாவது களத்துல யார் இருக்காங்களோ அவங்க எடுத்தா போதும். இந்த மாதிரியான வெத்து சீன் எல்லாம் போட்டுட்டு சாட்டையவர்கள் நானும் ரவுடின்னு தெரிஞ்சா மிகப்பெரிய காமெடியைத்தான் மக்களால் பார்க்க முடியும் ஒழிய எந்த காலத்திலையும் அது சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படாது. நம்மளுடைய சாட்டை புரோ அமைச்சராக, எம்எல்ஏவாக, முதலமைச்சராக அவருடைய சேனல்ல வேண்டா வேஷம் போட்டு நடிச்சுக்கலாம். ஒருபோதும் தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள உங்க நொன்ன சொன்ன மாதிரிதான் வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. சரி, இப்ப அமுதனுடைய அந்த கொலை வழக்குள்ள வந்துருவோம். மக்களே, அமுதனுடைய கொலை வழக்கு முழுக்க அவங்களுடைய அந்த காலேஜ்ல அந்த படிச்ச அந்த ஹாஸ்டல்ல தங்கியிருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள ஏற்பட்ட தகராறு, அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த கோஷ்டி மோதல், செல்போனை திருட வந்ததாகவும் அது குறித்து புகார் தெரிவித்ததாகவும் அந்த புகாரினுடைய அடிப்படையில இந்த சம்பவம் நடந்து இன்னைக்கு அமுதன் அடிச்சு கொல்லப்பட்டாங்க அப்படின்னு காவல்துறையினுடைய அந்த விசாரணையில, அந்த முதல்கட்ட விசாரணையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் போதையினால ஏற்பட்டுச்சு, போதை கலாச்சாரம் ஹாஸ்டலுக்குள்ள இருக்கு, ஏன்னா கல்லூரிக்குள்ள மாணவர்களுக்கிடையே போதை கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி ஆளுங்கட்சி மேல மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு இந்த எதிர்கட்சிகள் பூரா முழுக்க என்ன பேசி வச்ச மாதிரி, சொல்லி வச்ச மாதிரி வாக்குவாதம் பண்ணி மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி சட்டசபையில மிகப்பெரிய ஒரு அமளியை ஏற்படுத்தியிருக்காங்க. நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருச்சு,
ஏன்னா மாணவர்களிடையே போதை கலாச்சாரம் வந்து போதை பழக்க வழக்கம் வந்து அதிகரிச்சிருச்சு. இதை வந்து தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தணும். அது மட்டும் இல்லாம கவுன்சிலிங், அதாவது ஒவ்வொரு கல்லூரியிலும் வந்து மாணவர்களுக்கு போதைக்கு எதிராக கவுன்சிலிங் ஏற்படுத்தணும், இந்த போதை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. அது குறித்து நம்மளோட ஆளுங்கட்சி தலைவர்கள் ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், நம்மளுடைய சரத்தாக இருக்கட்டும், நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், எல்லாருமே சரிக்கு சரியாக பதில் கொடுத்திருந்தாங்க. அது எல்லாமே சரியான பதில், கரெக்டான பதில். இப்ப நம்மளோட எதிர்கட்சி தலைவர்கள் சொல்றாங்களே போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருச்சு, ஏன்னா எல்லா கல்லூரிகளிலும் வந்து மாணவர்களிடையே போதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் இப்ப இன்னைக்குதான் 100 நாள் ஆயிருக்கு. இத்தனை 5 ஆண்டுகளாக ஆண்டுக்கு இருந்த நீங்க எத்தனை கல்லூரியில போதைக்கான விழிப்புணர்வை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க? எத்தனை கல்லூரியில போதைக்கான விழிப்புணர்வு அந்த கவுன்சிலிங் நீங்க பண்ணிருக்கீங்க? திட்டவட்டமாக ஆதவர்ஜுனா சொல்றாரு, திமுகவுடைய ஆட்சியில தான் போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் வந்து போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து தலைவிரிச்சு ஆடுனது திமுகவோட ஆட்சியில தான். இதை வந்து நாங்க முழுக்க கட்டுப்படுத்தி எங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல நடவடிக்கை எடுத்த விஷயம் வந்து போதை கலாச்சாரம். இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டிலிருந்து முற்று முழுதாக நீக்கணும், அறவே அகற்றணும் அப்படின்னு தான் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சபதம் எடுத்திருக்காரு. ஆனா இத்தனை ஆண்டு காலமாக நீங்க ஆண்டுட்டு இப்பதான் நாங்க வந்து 3 மாதத்துக்குள்ள மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்து அதிக அளவுல அந்த போதைப் பொருட்களை நாங்க பறிமுதல் பண்ணிட்டு வரோம். ஆனா உங்களுடைய ஆட்சியில அந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற அந்த போதை கடத்தல் மன்னனோடு நீங்க வந்து எவ்வளவு வந்து கூட்டாக அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லாருமே இருந்தீங்க அப்படிங்கிறது தமிழ்நாடுக்கே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே எதிர்கட்சிகள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அவர் வந்து போதை கடத்துறாரு, போதைப் பொருளை கடத்துறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல, இதுக்கு ஆதரவு வந்துருச்சு. டெல்லியில வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி டெல்லியில வழக்கு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? முழுக்க நீங்க அவரை காப்பாத்துறதுக்கான வேலையை தான் பாத்தீங்களே ஒழிய எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு திட்டவட்டமா பேசினாரு. அப்படி பேசினோடனே எதிர்கட்சியெல்லாம் பாஞ்சிட்டாங்க. எங்க பாஞ்சாங்கன்னா சரத்து மேல போயிறாங்க. அமைச்சர் சரத்து மேல பாஞ்சு உங்களுடைய அமைச்சர் வந்து ஸ்டேடியத்துல ஒரு வெள்ளையா நுணுக்கி இருந்தார் இல்லையா, அது என்ன நுணுக்குனாரு, அது என்னது, அதை பத்தி விளக்கம் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டோம்னா நம்மளுடைய சரத்து எந்திரிச்சு அழகா பதில் சொல்லிட்டாரு. நாங்க இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து பதில் கொடுத்துட்டோம், ஏன்னா பதில் கொடுத்தாச்சு. பதில் கொடுத்ததுக்கு அப்புறமா மீண்டும் இதை பத்தி நீங்க பேசுறது சரியில்லை. நான் வந்து அது என்ன நுணுக்குனேன், ஏன்னா எதுக்காண்டி இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் வந்து கரெக்டான விளக்கம் கொடுத்துட்டேன். மறுபடியும் அதை வந்து நீங்க நோன்றது சரியில்லை அப்படின்ட்டு சரத் வந்து பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, சரத் அவர்கள் வந்து அன்னைக்கு எந்த விதமான பதவியிலையும் கிடையாது, அன்னைக்கு அவர் அமைச்சர் கிடையாது, அன்னைக்கு அவர் எம்எல்ஏ கிடையாது. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யாரு? அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது திமுக. அன்னைக்கு அந்த சேப்பாக்கத்தினுடைய எம்எல்ஏ யாரு? அன்னைக்கு அந்த சேப்பாக்கத்தினுடைய எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. அன்னைக்கு அவர் உதயநிதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்தாரு. அப்படிப்பட்ட துணை முதலமைச்சரனுடைய அந்த தொகுதியில என்ன அவருக்கு உட்பட்ட அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல எப்படி போதைப் பொருள் உள்ளாக்க போச்சு? நீங்க செக் பண்ணாம உள்ளாக்க விட்டீங்களா, இல்ல வாசலை வச்சு வித்தீங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விய இன்னைக்கு வந்து சரத் அவர்கள் வந்து முன் வச்சிருக்காரு. உங்களுடைய ஆட்சி திமுக ஆட்சியில நடந்திருக்கு அப்படின்னா நீங்க தான் முழுக்க வந்து பொறுப்பெடுத்திருக்கணும். உங்களின் கட்டுப்பாட்டுலதான் காவல்துறை இருந்துச்சு. ஸ்டேடியத்துக்குள்ள போகும்போது புகையில வச்சிருக்காங்களா, மதுபானம் வச்சிருக்காங்களா, இப்படி தீப்பிடிக்கிற அளவுக்கு ஏதாவது பொருட்கள் வச்சிருக்காங்களா அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் உள்ளாக்க விடுவாங்க. ஆனா நீங்க எதையுமே செக் பண்ணாம எப்படி வந்து போதைப் பொருள் உள்ளாக்க போச்சு? நீங்க போதைப் பொருள் உள்ளாக்க போச்சு போதைப் பொருள் யூஸ் பண்ணாரு சரத் அப்படின்னு சொல்றீங்கல்ல, எப்படி நீங்க போதைப் பொருள் உங்களுக்கு தெரியாம போச்சு? அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது திமுக. அந்த சேப்பாக்கத்தினுடைய எம்எல்ஏ வந்து உதயநிதி. ஏன்னா அன்னைக்கு உதயநிதி தான் வந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இருந்தாரு. இப்படிப்பட்ட 3 பொறுப்பையும் முழுசா வச்சுக்கிட்டு எப்படி இந்த தவறு வந்து நடந்துச்சு? இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? திரும்ப போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டாரு. இந்த கோவையில கொலை செய்யப்பட்ட இந்த மாணவனுடைய வழக்குக்கும் ஏன்னா சேப்பாக்கத்துல எப்பவோ நடந்த அந்த சரத் அவர்களுடைய அந்த வீடியோவுக்கும் வந்து லிங்க் போட்டு முடிச்சு போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலையே திசை மாற்றம் வேலையத்தான் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கோவையில இறந்து போன அந்த பையனுக்கு ஏன்னா அரசினுடைய உதவியாக 6 லட்சம் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல ஒருவருக்கு வந்து அரசு வேலை வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 6 லட்சம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா இந்த மாதிரியான பல வேலைகளை
செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய இந்த இப்பேற்பட்ட அரசை இவங்க வந்து பழி சுமத்தணும், இவங்க வந்து பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி நிக்கிறாங்களே ஒழிய தான் செஞ்ச தவிர ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா எப்பயோ திமுகவுடைய ஆட்சியில் நடந்த அந்த சரத் அவர்களுடைய வீடியோவையும், ஏன்னா இப்ப இறந்து போன அந்த கோவை மாணவனுடைய அந்த வழக்கையும் வந்து ஒன்றாக பிணைத்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை திசை திருப்பும் வேலை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிருக்காங்க. சரியான அரசியல் தான் மக்கள் ஏத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரியான பொய்யான புழுவணி அரசியல் மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. மக்கள் வந்து ரொம்பவுமே தெளிவா இருக்காங்க. நானும் வருவேன் தனி ஒருவனாய்